அனைவருக்கும் வணக்கம். பழனிசாமி டாக்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த 2025 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பொதுவான ஒரு வீடியோவை இந்த சேனலில் இப்போ போடுறேன். நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோக்கள் நம்மளுடைய இன்னொரு சேனலாக இருக்கக்கூடிய மெயின் சேனலில் தனித்தனி ராசிகளுக்கும் போட்டிருக்கிறேன். அதை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மேஷம் ராசி 2025 எப்படி இருக்கும். 2025 பொறுத்தவரையிலும் நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுப விரயங்கள் ஏற்படும். வீடு, சொத்து, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை மாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த 2025 ஒரு பக்கம் விரயச்சனி இருந்தாலும் மார்ச் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு வேலை விஷயமா ஒரு இடமாற்றங்கள் ஏற்பட்டு நன்மையை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். அதே போல் கொடுக்கல் வாங்கல் பண விஷயத்தில் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். இந்த 2025 பொறுத்தவரையிலும் லாபமற்ற விஷயத்தில் ஈடுபடக்கூடாது. புதிய தொழில் ஆரம்பிக்கணும், ஓன் பிஸ்னஸ்னால் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு தான் பண்ணணும். இருக்கிற வேலையை விட்டுட்டு நீங்கள் போயிட்டு கூட்டு தொழில் செய்கிறது அல்லது தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது போன்றவை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்தது ரிஷபம். இந்த ரிஷப ராசியை பொறுத்தவரையிலும் 2025 ஒரு சிறப்பான ஆண்டுங்க. இந்த 2025 உங்களுக்கு தொழில் மூலம் இத்தனை நாளாக வருமானம் இல்லாமல் இருந்தது, வருமானம் வரும். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் வரும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பயணங்கள் லாபத்தை தரும், ஆதாயத்தை தரும். குடும்பம் அமையும். குடும்பம் அமையாதவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க. வாழ்க்கை துணிவு வகையில் இருக்கக்கூடிய உடல்நல தொந்தரவு பிரச்சனைகள் நீங்கும். அதே போல் மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த 2025 பொறுத்தவரை ரிஷபத்துக்கு இருக்குது. பிள்ளைகள் மூலம் இருந்து வந்த தொல்லைகள் இல்லை அல்லது மனக்குறைகள் இல்லை என்றே சொல்லலாம் இந்த ரிஷப ராசிக்கு. மிதுனம் ராசி. மிதுனம் ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க 2025 10 வர்றதுனால ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன், ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை, சில பேருக்கு சொந்தமாக ஓன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனாலும் ஆதாயங்கள்லாம் வரும். 10 சனி இருக்கும்போது ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. உடல்நல விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அதே போல் ராசியிலேயே குரு வர்றதுனால இந்த 2025 பொறுத்தவரையிலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல்நல தொந்தரவுகள் கொஞ்சம் அடிக்கடி ஏற்படும். அதுக்கு மட்டும் நீங்கள் கவனம் செலுத்திங்க. நிறைய முயற்சி பண்ணுவீங்க. முயற்சிகளில் சில தடைகள் ஏற்பட்டு அப்புறம் சக்ஸஸ் ஆகும். அதே போல் இந்த 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால பதவியில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு சில பேருக்கு ஏற்படும். ஸோ கலவையான பலன்கள் தான். மிதுனம் ராசிக்கு ஒரு நன்மை தீமை கலந்த பலனாக இருக்குது. கடகம் ராசி 2025 பொறுத்தவரையிலும் அஷ்டமத்து சனி இல்லை. ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கான பலன்கள் பெனிஃபிட்ஸ் வரும். அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடாது. 2025 பொறுத்தவரையிலும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும். கொடுத்த பணம் கைக்கு வரும். கடன்கள் தீரும். அதே போல் இந்த 2025 பொறுத்தவரையிலும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நீண்டகால போராட்டங்கள் முடிவுக்கு வரும். மறுமணம் ஆகலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த 2025 பொறுத்தவரையிலும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று உங்கள் சுய ஜாதகத்தின்படி சேரக்கூடிய வாய்ப்போ அல்லது ஏதோ ஒரு வகையில் தோஷங்கள் இருக்குது உங்கள் ஜாதகத்தில், 2 பேருடைய ஜாதகத்தில் என்னாக முழுமையாக பிரிந்து மறுமணம் போன்றவையோ ஏற்படுது. சிம்மம் ராசி 2025 பொறுத்தவரையிலும் கடுமையான மன அழுத்தம், டென்ஷன்லாம் இருக்கும். ஒரு பக்கம் அஷ்டமத்து சனி, ஒரு பக்கம் சர்ப்பத்தின் பிடியில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் புதிய உறவுகள் ஏற்படும். அந்த புதிய உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் கூட சில பேருக்கு ஏற்படலாம். வேலை தொழில் ரீதியாக பயணங்கள் ஏற்படும், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் இந்த காலகட்டத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் செலுத்தணும். கடன் படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். சுப விரயங்களும் ஏற்படும். அதே போல் ஒரு ஊர் மாற்ற இடமாற்றத்துடன் வேலை வாய்ப்பு கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கூட திடீர்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பணம் ஏதோ ஒரு வகையில் வரும். வாழ்க்கை ஜீவன அமைப்புக்கு முக்கியமாக நண்பர்கள், பார்ட்னர்ஸு, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, வாழ்க்கை துணைவரோட கருத்து வேறுபாடுகளாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். சிம்ம ராசிக்கு பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டு தான் 2025. கன்னி ராசி. கன்னி ராசியை பொறுத்தவரையிலும் 7ஆம் இடத்துல சனி வரப்போகிறாரு மார்ச்சிலிருந்து. அதே போல் பார்த்தீங்கன்னா கேது ராசி விட்டு தாண்டிடுது. அதனால் பாதிப்பு கிடையாது. கன்னி ராசியை பொறுத்தவரையிலும் பயணங்கள் நிறையவே ஏற்படும். ட்ராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வாழ்க்கை துணிவர் மற்றும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், நண்பர்கள் இவங்களோட கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஒரு லொக்கேஷன் சேஞ்சஸ் வரும். புதிய வீடு கட்டி குடி போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும்.
அந்நியர்களால் ஆதாயம் வரும். இந்த 2025 பொறுத்தும் வேலையில் நல்ல வருமானமும் வரும். அது ஒரு ஊர் மாற்ற இடமாற்றத்தோடு அமையும். ஓன் பிஸ்னஸ் ஐடியாக்கள் வரும். கூட்டு தொழிலை தவிர்க்கவும். துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்தவரை இந்த 2025 மிக சிறப்பான ஆண்டு என்றே சொல்லலாம். துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ல் பாக்கியஸ்தானத்தில் குரு வந்துடுறாரு மே மாதத்துலேருந்து. இதே போல் 5ஆம் இடத்துல ராகுவும் 11ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறதும் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல்நல தொந்தரவுகளாக பெருசாக இருக்காது. ராசியை குரு பார்க்கறதுனால உடல்நல பாதிப்புகள் நீங்கும் அல்லது ஏதோ ஒரு வகையில் சரியான மருத்துவம் கிடைக்கும். அதே போல் வேலையில் இருந்து வந்து நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் தீரும். உங்களை எதிர்த்தவர்கள் அடங்கி போகக்கூடிய வாய்ப்புகள் 2025 உண்டு. மேலும் இந்த சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன் வாங்கினாலையும் அது சுப கடனாக இருக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் வழக்கு எதிர்ப்புகளை அடக்குவீர்கள். வழக்குகளில் வெற்றி ஏற்படும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி ஏற்படும். 2025 பொறுத்தவரை புதிய வீடு கட்டி குடி போகக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். துலாம் ராசியை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு. விருச்சிகம் ராசி. விருச்சிகம் ராசியை பொறுத்தவரை 2025 கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். 5ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க சனி இருக்கிறது. பிள்ளைகள் தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் அந்த காலகட்டத்தில் ஏற்படும். அல்லது சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க புத்திரபாக்கியம் அமையும். அதற்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உடல்நல தொந்தரவுகள் அடிக்கடி இருக்கும். அட்டமத்தில் குரு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்க இந்த மே மாதத்துக்கு மேலே பண நஷ்டம் விரயங்கள் ஏற்படும். ஆனால் பணம் வரும். திடீர்னு பொருளாதாரமும் வரும். அதை எச்சரிக்கையாக ஹேண்டில் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கை துணை ஒரு வகையில் இருந்து வந்த பிரிவுகள் கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் 2025 திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். புதிய உறவுகள் ஏற்படும். இந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதே போல் உறவுகள் நண்பர்களோட சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால உறவு பகை, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, வேலை மாறுதல்கள், பதவி உயர்வோட வேலை மாற்றம் இருக்கும். அல்லது அலைச்சலோடு பணிபுரியக்கூடிய சூழ்நிலை வரும். இடமாற்றங்கள் ஏற்படும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் கூட வேலை கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு அது ஒரு பாசிட்டிவான ஆண்டு தான். ஸோ 2025 பொறுத்தவரை ரொம்ப நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகும். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெற்றிகள் உண்டு என்றே சொல்லலாம். அடுத்தது மகரம் ராசி. மகரம் ராசியை பொறுத்தவரையிலும் 7ரை சனி முழுமையாக விலகுது. ஆனாலும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 8ல் இருக்கக்கூடிய கேதுவால் வாழ்க்கை மாற்றம் ஏற்படும். அந்த வகையில் வந்து பணம் ஏதோ ஒரு வகையில் வரும். ஆனால் மேரேஜ் லைஃப்பில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சில பேருக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் ஆகும். சில பேருக்கு மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு புதிய உறவுகளால் மகிழ்ச்சி ஏற்படும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால் நிறைய முயற்சி செய்வீங்க, பயணப்படுவீங்க. அதனால் ஆதாயங்கள் உண்டு. ஒரு பக்கம் வந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகள்லாம் வரும். ஆனாலும் அது வந்து கண்ட்ரோலாக தான் இருக்கும். பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. கடன் வாங்குவீங்க, சுப கடனாக இருக்கும். எதிர்ப்புகள் வழக்குகள் போன்றவற்றில் உங்களுக்கு வெற்றியும் ஏற்படும் இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால். ஸோ 2025 பொறுத்தவரை கொஞ்சம் கலவையான பலனாக தான் இந்த மகரம் ராசிக்கு இருக்குது. கும்பம் ராசி. கும்பம் ராசியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பாதசனியாக வந்தாலும் ராசிலேயே ராகு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால திருமண உறவுகளில் பிரிவுகள் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த 2025 பொறுத்தவரையிலும் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். அதை விட்டு கொடுத்து போகணும். அதே போல் வாழ்க்கை மாற்றமும் சில பேருக்கு ஏற்படும். புதிய உறவுகள், ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். மன அழுத்தம் இருக்கும். டென்ஷன் இருக்கும். வாக்கால் பிரச்சனைகள் வரும். குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் வரும். உறவுகளோட கவனமாக இருக்கணும். பணம் வரும். ஆனால் நிறைய செலவு ஆகும். எக்ஸ்பென்சஸும் அதிகமாகும். சுப செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிறைய பணத்தால் இந்த 2025 நீங்கள் சமாளிக்க போகிறீங்க. மீனம் ராசி. மீனம் ராசியை பொறுத்தவரையிலும் 2025 பொறுத்தவரையிலும் தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. ஏற்கனவே தொடங்கியாச்சு, முடிவும் இந்த வருஷம் கிடையாது. அதாவது திருமண வாழ்க்கை பிரச்சனையை சொல்கிறேன். அதனால் இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் இருக்கிற மாதிரியே தான் போயிட்டு இருக்கோம் நிறைய. அதே போல் அதில் அதிகமாக பாதிக்கப்படுறது புரட்டாதி நட்சத்திரம் தான். உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. இந்த தற்காலிகமாக பிரிந்த கணவன் மனைவி சேரக்கூடிய வாய்ப்பு ரேவதி நட்சத்திரம் அல்லது உத்திரட்டாதியில் இருப்பவர்களுக்கு கூட ஏறத்தாழ வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் மகிழ்ச்சி உண்டு. வேலையில் இருக்கக்கூடிய திருப்தியின்மை நீங்கும். வேலை வாய்ப்பில் முன்னேற்றங்கள் உண்டு. தொழில் ரீதியாக வளர்ச்சி பெறக்கூடிய ஆண்டு. ஆனால் குடும்ப வாழ்க்கையில் பார்ட்னர்ஸோட சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இந்த காலகட்டத்திலும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் மீனம் ராசியை பொறுத்தவரையிலும். மொத்தத்தில் இந்த 12 ராசிக்கும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம இங்கே பலன் சொல்லியிருக்கிறோம். இதோட விரிவான பலன்கள் வந்து நம்மளோட இன்னொரு சேனலில் டீட்டெயிலாக போட்டிருக்கிற தனித்தனி வீடியோவாக அதை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.